பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளுள்ள வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறார், அவர் அருளுள்ள வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். நான் இன்றைக்கு இந்த செய்தி கொடுக்கிற ஒரு தலைப்பு, இருளை கடந்து போவோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையிலே நாம் யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போமானால், அவர் வாழ்க்கையிலே பயங்கரமான இருள். திடீரென்று ஒரு நாள் யோபுடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் மேல் பக்கத்திலே மேய்ந்து கொண்டு இருக்கையில் சபையார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கற்களை வெட்டி போட்டு விட்டார்கள். எனக்காக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்களை தொடர்ந்து பார்ப்போமானால், யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய வீடுகள், அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய குதிரைகள், அவனுடைய ஒட்டகங்கள், கடைசியில் அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் அங்கே கொள்ளை கொண்டு போகப்படுகிறது. பயங்கரமான ஒரு இருளுக்குள்ளாய் அவன் கடந்து போய்விட்டான். ஆமென், அல்லேலூயா. இந்த பயங்கரமான இருளான இந்த வாழ்க்கை, இருளான காரியம் யோபை பயங்கரமாய் கலங்கடித்து விட்டது. அவன் கலங்கி போய்விட்டான். கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அதான் யோபு சொல்கிறார், அவர் அருளுள்ள வெளிச்சத்தினால் இந்த இருளை கடந்து போனேன் என்று சொல்லி. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். ஆமென். எப்படிப்பட்ட இருளை இந்த யோபு சந்தித்தார் என்று பார்ப்போமானால், யோபு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அங்கே சாத்தான் தேவனுடைய சமூகத்திலே வந்து யோபை குறித்து அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவெல்லாம் தொடுவீரானால், அதற்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையே, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகிற்று என்று. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம் பார்க்கிறோம், தேவ புத்திரர்கள் தேவ கர்த்தருடைய சந்தையில் நிற்கிற பொழுது பிசாசு வந்து நிற்கிறான். வந்து நின்று யோபுக்கு விரோதமாய் பேசுகிறான். கர்த்தரிடத்திலே வந்து யோபுக்கு விரோதமாய் பேசுகிறான். ஆமென். எனக்கு கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் அவன் எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கு ஆதாயப்படுத்தி விட வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய வழியை விட்டு, அவன் ஜீவ வழியை விட்டு, அந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு வழிதப்பை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் இந்த யோபு மேலும் கண் வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்றான். ஆமென். எனக்கு கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். எப்படியாயினும் பாவம் செய்து தேவனை தூஷித்து விட வேண்டும் என்பது பிசாசுடைய திட்டம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு அறிந்து அவன் மிகவும் கோபம் கொண்டு நமத்திலே வந்து இறங்கி இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கோபம் கொண்டு வெறி கொண்டு இருக்கிறான். கட்சிகிற சிங்கம் போல இருக்கிறான். அவன்
பயங்கரமாய் என் கருமையில் தேவனுடைய பிள்ளைகளே யாரை விழுங்கலாமோ என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் யோபையும் விழுங்கலாம் என்று தேவனுடைய சமூகத்திலே போய் நின்றான். யோபுக்கு விரோதமாய் அவனை எப்படியாயிலும் பாவம் செய்து விட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார்? பிசாசிடத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கணுமாகிய என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? என் கருமையில் தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற இந்த யோபை எப்படியாயிலும் பாவம் செய்துவிட வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் அவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். எபேசியர் 6:14 சொல்லுகிறது, பிசாசை குறித்து அவன் பொல்லாங்கான், அவன் சோதனைக்காரன், அவன் கொலைபாதகன். எபேசியர் 6:11 சொல்லுகிறது, அவன் தந்திரக்காரன், அவன் கெச்சிக்கிற சிங்கம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுக்கு விரோதமாய் பிசாசு எவ்வளவு கிரியைகளை செய்தாலும் யோபு தேவனோடு கூட பற்றியிருந்தான், தேவனோடு கூட ஒற்றியிருந்தான், தேவனை சார்ந்திருந்தான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனை சார்ந்திருக்காத பட்சத்திலே, தேவனோடு கூட ஒட்டி வாழாத பட்சத்திலே நாம் பாவம் செய்து விடுவோம். வேதம் சொல்கிறது, இந்த யோபு 1:22 வாசிப்போமானால், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவோ கிருளை கொண்டு வந்த அந்த பிசாசு பிள்ளைகளை எடுத்தான், வீட்டை இடித்தான், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழக்க செய்தான். குதிரையிலே போயிட்டு, ஒட்டகம் போயிட்டு, ஆடு மாடுகள் போயிட்டு, வேலைக்காரங்க போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, யோபு பாவம் செய்யவில்லை. பிசாசின் தந்திரம் என்ன? யோபை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை சார்ந்து இருக்காவிட்டால் பிசாசு ஈஸியா கொள்ளை கொண்டு போயிடுவான். இந்த யோபை கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. காரணம் என்னோடு சொன்னால், அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்திருந்தான். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு கருமையானவர்களே, பிசாசுக்கு ஏற்று இருப்போம், தேவனோடு சார்ந்து இருப்போம், பாவத்தை ஜெயிக்க முடியும், நாம் பாவ வாழ்க்கையை விட்டு விலக முடியும். இரண்டாவதாக, இந்த யோபுக்கு பிசாசு எப்படிப்பட்ட இடங்களை கொண்டு வந்தான்? அதே 1:10 சொல்லுது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். பிசாசு நம்மளை பாவம் செய்ய அவன் எத்தனை பண்ணி நமக்கு விரோதமாய் தூண்டுகிற கிரியை செய்கிற நாட்களிலே, இரண்டாவது நமக்கு விரோதமாய் எந்த காரியத்தை செய்யறானா? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். யோபு ஏசப்பட்டு பிசாசு சொல்றான், நீ அவனை வேலி அடைக்கவில்லையோ, நீ அவனை ஆசீர்வதிக்கவில்லையோ? எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நோக்கம் என்ன? நாம் ஆசீர்வாதமாய் இருக்க கூடாது என்பதுதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நாம் கர்த்தரை சார்ந்து இருப்போமானால், ஆமென், பிசாசு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட இருளையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த பிசாசு அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அபகரித்து விட்டான், எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாய், ஆசீர்வாதத்தை குறைக்கும்படியாய், குலைக்கும்படியாய் பிசாசு அநேக தந்திர உபாயங்களை செய்வான். தேவனோடு கூட சார்ந்திருங்க. ஆமென். யோபு இரட்டைத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, யோபு 2:5 வாசிப்போமானால், ஆனால் உங்களுடைய கையை நீட்டி அது உண்டான எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ இல்லையோ பார்ப்போம். என்று கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நான் சுகமாயிருப்பதை அவன் விரும்ப மாட்டான். இந்த பிசாசு யோபுடைய சரீரத்திலே அநேக புண்களையும் அநேக கொப்பளங்களையும் உருவாக்கி விட்டான்.
நான் சுகமாய் இருப்பது அவருக்கு விருப்பம் அல்ல. நான் சுகித்து இருப்பது விருப்பம் அல்ல. நமக்கு விரோதமான வியாதிகளையும் பலகீனங்களையும் நமக்கு விரோதமாய் நம்மளை பலனை இழக்க செய்கிற, நம்முடைய ஆத்மாவை கொலைய பண்ணுகிற, சரீரத்தை கொலைய பண்ணுகிற வியாதிகளை கொண்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இவை எல்லாம் யோபை மேற்கொண்டது. பிசாசு அவன் யோபை விதமான காரியத்தினாலே வாதித்தான். யோபு புண்களாலே அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அளவுக்கு அவனுடைய பலகீனம் காணப்பட்டது. அவனுடைய மனைவி சொன்னால், இன்னுமா நீ ஜீவன் வைத்திருக்கிறாய்? என கருமையான பிள்ளைகளே, யோபு சொன்ன காரியம் என்ன? அவர் என் மேல் வைத்திருக்கிற வெளிச்சத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான பிள்ளைகளே, நீங்களும் நாமும் இந்த இருளை கடந்து போக வேண்டுமானால், பிசாசு நமக்கு விரோதமாய் வருகிற பொழுது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வருகிற பொழுது, நம்முடைய சுகத்துக்கு விரோதமாய் வருகிற பொழுது, நாம் இருளை கடந்து செல்ல வேண்டுமானால் அப்படி வெளிச்சம் நம்ம மேல பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போமானால், யோபுடைய சிநேகிதர்கள் குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதமனப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை பொழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையா இருக்கிறார்கள். சொன்னா என்ன சொல்றா? குற்றமில்லாமல் யோவை குற்றப்படுத்த வந்தார்கள், யோவை குற்றப்படுத்தினார்கள், யோவனுடைய வாழ்க்கையை குற்றப்படுத்தினார்கள், அவனுடைய சாட்சியை குற்றப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து யோபை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுவாய மனுஷன் என்று சொன்னான். ஆனால் அவனுடைய சிநேகிதர்களோ அவனை குற்றப்படுத்தினார்கள். நீ குற்றம் செய்திருக்கிறனாலப்பா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கு என்று சொன்னார்கள். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதேவுடைய வாழ்க்கையில பயங்கரமான இருள். எப்படி தான் செய்யாத ஒரு காரியத்தை, பேசாத ஒரு காரியத்தை இன்னைக்கு மற்றவர்களாலே குற்றப்படுத்துகிற பொழுது, குற்றம் சாட்டப்படுகிற பொழுது, அநியாயமாய் நம்மேல் குற்றம் சுமத்துகிற பொழுது, செய்யாத ஒரு காரியத்தை இவன் செய்தான் என்று சொல்லி வாதிடுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருள் காணப்படுகிறது, வாதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை குற்றப்படுத்த விட மாட்டார். யோசேப்பை அவனை சவுல் குற்றப்படுத்தினார்கள், குழியிலே போட்டார்கள். அவன் இருளை கடந்து போய் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாற்றப்பட்டான். தானியேல் குரவாய் எழும்பினார்கள். அவனை கர்த்தர் சிங்கத்திலிருந்து விடுதலையாக்கி தேசத்திலே பிரதானிகளுக்கு தேவனாய் அவனை மாற்றிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, யோபை குற்றம் சுமத்தினார்கள் அவனுடைய சிநேகிதர்கள். வேதம் சொல்லுவது, யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோபனுடைய சிநேகிதரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் மேல் எனக்கு கோபம் வருகிறது. வாசிக்கிற வசனத்தை, கர்த்தர் வார்த்தைகளை யோபுடைய பேசின பின் கர்த்தர் தேபானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபை குற்ற சுமத்தின அவருடைய சிநேகிதர் மேலே இயேசு சொல்கிறார், உங்க மேல எனக்கு கோபம் வருது. எனக்கு கர்மேந்திர பிள்ளைகளே, என் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அணைக்கப்பட்டவர்கள், உங்களை யார் குற்றப்படுத்த முடியும்? கர்த்தர் கோபம் கொள்வார். உங்களை குற்றப்படுத்தும் மேலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். யோபுடைய சிநேகிதமான கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. எனக்கு கர்மேந்திர பிள்ளைகளே, நீங்கள் இருளை கடந்து போவீங்க. உங்களை பழி சுமத்தப்பட்ட உங்கள் பழியாகி அந்த இருளிலிருந்து
நீங்க கடந்து போவீங்க. ஏன்னா அவருடைய வெளிச்சம் உங்க மேல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோபு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொல்றான், இருளாக்கப்பட்ட என்னுடைய வழிகள் இருளாக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஒருவேளை உங்க வழிகள் இருளாக்கப்பட்டு உங்க வழிகள் கோணலா இருக்கலாம். செவத்துல முட்டிக்கிட்டு இருக்கிறது போல காணப்படலாம். கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வெளிச்சம் உங்க மேல இருக்குது. நீங்க அவருடைய இருளை கடந்து போவீங்க. இருளை கடந்து போவீங்க. ஏன்னா அவருடைய தீபமாகிய வெளிச்சம் உங்கள் தலைமையில் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். அதே யோபு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அழுகிறதுனால் என் கண்கள் இருளடைந்து என்று சொல்கிறான். அழுகையினால் அவன் இருளடைந்து போய்விட்டான். அப்படியே அவனுடைய வாழ்க்கையே, அவனுடைய சரீரம் முழுமையாய், அவனுடைய முழு வாழ்க்கை இருளடைந்து போய்விட்டது. காரணம் என்ன? அவன் அவ்வளவு அழுது இருக்கிறான். வேதம் சொல்லுது, அழுகிறதுனால் அவனுடைய கண் அழுக்கடைந்து போய்விட்டது. கர்ம பிள்ளைகளே, யோபு இந்த இருளை கடந்து போனார். கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். யோபுடைய பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள் அந்த நாட்களில் உலகத்தில் இல்லை. அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தார். எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டார். காரணம் என்ன? அவன் பிசாசு கொண்டு வந்த இந்த இருளை எல்லாம் தேவன் அருளின அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த இருளை கடந்து போனான். நீங்களும் கடந்து போவீங்க. பிசாசு உங்களுக்கு விரோதம் எழும்புவான், அந்த இருளை கடந்து போவீங்க. உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதம் எழும்பி வருவான், அந்த இருளை கடந்து போவீங்க. உங்க சரீர சுகத்துக்கு விரோதமா எழும்பி வருவான், அந்த இருளை கடந்து போவீங்க. கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இருளை கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, தேவனில் நம்முடைய வார்த்தை கேட்ட, நம்முடைய வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யோபு சொன்னது போல, அவர் அருளின வெளிச்சம் என் தலையின் மேல் இருக்கிறது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போறேன் என்று சொன்னது போல, உம்முடைய பிள்ளைகள் இதனாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உரமாய் பிசாசு எழும்பி இருக்கிறான். ஆண்டவரே, கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு அந்த இருளை கடந்து போக என் தேவன் கிருபை செய்யும். அப்பாவே, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உரமாய் எழும்பி இருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவே எப்படி யோபு கற்றுக்கொண்டே கொடுத்தீரோ, யோபு எப்படி இருளை கடந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதை அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய். சரீர சுகத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெறக்கூடாத வழிகள் அடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அழுது கண்கள் எல்லாம் அழுக்காய் இருளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் இருளை கடந்து போகும்படி தேவன் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாய் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.